ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஷால். லாஸ்ட் வீடியோவில் ஆல்ஃபா 48 அப்படிங்கிற ப்ராக்டிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராக்டிஸ் 48 டேஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கு ஒரு மெடிடேஷன் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணால் தான் இந்த 48 டேஸும் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னென்னா, நம்ம என்ன தான் ஸ்கிப் பண்ணுற ஹேபிட்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக நம்மளோட ஆசைகளை, நம்மளோட தூண்டுதல்களை, நம்மளோட டெம்டேஷன்ஸை நம்ம கிவ் அப் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 4-5 டேஸ்க்கு நம்ம தாக்கு பிடிச்சிடலாம். பட் ஒரு 7th 8th டே அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். எதனாலனா, நமக்குள்ளாடி டோப்பமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சுகரை அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸ்வீட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஆயில் ஐட்டம்ஸ் இது எதுவுமே நம்ம எடுத்துருக்க மாட்டோம். நமக்கு ஒரு பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும்னு தோணாலும் எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸ்டார்டிங் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்து போக போக நம்ம அது பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக கூலாக நம்ம அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இதுன்னு இல்லை, நமக்குள்ளே என்ன தூண்டுதல் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை நம்ம கிவ் அப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெய்லி 2 டைம்ஸ் பண்ணுறது பெட்டர். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பண்ணியிருக்கணும். குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. உட்காந்து பண்ணலாம், படுத்தும் பண்ணலாம். ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி உட்காந்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்துருவோம். உட்காந்துட்டு கண்களை மூடி உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஒரு 2-3 ப்ரீத், நல்லா இன்டெப்த்தான ஒரு ப்ரீத்து எடுத்து விடுவோம். நமக்கு அசையணும்னு தோணும். ஸ்டார்டிங்கே நமக்கான டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடணும். போக போக கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு என்ன தான் அசையணும்னு தோணினாலும் நம்ம அசைய போகிறது கிடையாது. நமக்குள்ளாடி பலவிதமான எண்ணங்கள் வரும், சிந்தனைகள் வரும். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும், ஸ்டார்டிங் அவங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு கூறும்போது அவங்களுக்குள்ளாடி தேவையில்லாத எண்ணங்கள் தான் வரும், தேவையில்லாத ஆசைகள் வரும், ஐடியாஸ், கான்செப்ட் இது எல்லாமே வந்து போகும். மைண்ட் அப்படி தான் வாண்டர் ஆகும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்ன வந்தாலும் அது தாராளமாக வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விடணும். அதுதான் இந்த ப்ராக்டிஸ். அசையாமல் இருக்கணும். இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும் அது தாராளமாக வரணும். நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நிற்கவே வேண்டாம். எண்ணங்கள் வரணும். மனுஷனோட மனசுனா சில எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அது தாராளமாக வரட்டும் அப்படின்னு நம்ம விடணும். இந்த எண்ணங்கள் தேவையில்லாத உணர்வுகளை கொடுக்கும், சோகங்களை கொடுக்கும். ஸ்டார்டிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்பேற்பட்ட சோகமாக இருந்தாலும் சரி. சிலருக்கு விரக்தி, வெறுப்பான எண்ணங்கள் வரும், வன்மமாக இருப்பாங்க, அடிக்கணும், பிடிக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே வரும். தாராளமாக வரட்டும். என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக, கூலாக, ரொம்ப அமைதியாக இருக்க போகிறோம். ஒரு அக்செப்டிங் மைண்ட் செட்டில், ஒரு அக்செப்டன்ஸில். ஓகே, லைஃப்பில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க. சில மனிதர்கள் நமக்கு பிடிக்காத சில நபர்களோட தாட்ஸ், அவங்க நமக்கு பண்ண விஷயங்கள்லாம் கண் முன்னாடி வரும். நம்ம அசரவே கூடாது, தாராளமாக வரட்டும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க, இப்படியும் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் எப்படி நம்ம ஒரு தண்ணிக்குள்ளடி மூழ்கிறோமோ, ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து நம்மளை மூழ்கடிச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, ஃபைன். எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வரும்போது ஒரு ஆழமான மூச்சு இழுப்போமோ, அந்த மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு அழகான மூச்சை நம்ம எடுப்போம். நம்ம ரொம்ப நேரத்துக்கு இப்படி இருக்க போகிறது கிடையாது. கண்ணை மூடி அந்த மெடிடேஷனில் நம்ம இருக்க போகிறது ஜஸ்ட் ஒரு 10 to 5-10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்க போகிறோம். ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி அமைதியாக, ரிலாக்ஸ்டாக, தளர்வாக, எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல், எல்லா எண்ணங்கள்லேருந்து அப்படி டிட்டாச் ஆகி நிற்கணும்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு டே ஃபுல்லாக இருக்க சொன்னாலும் இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். பட் ரொம்ப கொஞ்சம் நேரம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட நம்ம இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ப்ராக்டிஸை பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்த விட்டும் விலகி இருப்பீங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் இழுக்கிற ஒரு மூச்சு வந்து சில்லுன்னு ஒரு 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 ஆக்சிஜன் ஃபுல்ஃபில்லான ஒரு மூச்சு வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி நீங்கள் கவனிக்கணும். உங்களோட உடம்புகளை, உங்களோட நாடின, உங்களை அறியாமையே ஏதாவது ஒரு இடங்கள் வந்து இறுக்கமாக வச்சுருப்பீங்க. ஸோ தளர்வாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அந்த சில்லுன்னு எல்லா இடத்துக்கும் போகிற அந்த உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுற அந்த மூச்சை கவனித்து பாருங்கள். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ, உங்களுக்கு எப்போ கண் திறக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போது 2 கைகளையும் தேய்ச்சி உங்கள் கண்ணுக்கு வச்சு நீங்கள் கண்களை திறப்பீங்க. அப்படி திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும். இந்த நாள் ஃபுல்லாக நான் பிரைட்டாக, பிரிஸ்காக பிஹேவ் பண்ண போகிறேன்,
ஹாப்பியான ஒரு ஒரு என்னோடய ப்ரெசன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாப்பினஸாக கொடுக்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி உங்களோட எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறின மாதிரி, உங்களோட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறின மாதிரி நீங்கள் ஒரு மனோ நிலைமைக்கு வாழ்ந்துட்டு உங்கள் கண்களை நீங்கள் திறப்பீங்க. அதே அந்த ஒரு மைண்ட் செட்டை மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த டே ஃபுல்லாக அதை நீங்கள் கேரி அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். 48 டேஸுமே பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வர அந்த ஸ்கிப் பண்ணுற அந்த 15 டேஸுமே பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இந்த ப்ராக்டிஸை நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ்கிட்ட இந்த மாதிரி வீடியோஸ் கொண்டு போய் இந்த ப்ராக்டிஸை கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நன்றி, வணக்கம்.